திடீர் கூட்டணியாக தோன்றுவதை வாக்காளர்கள் ரசிப்பார்களான்னு ஒரு கேள்வி. பகிர்ந்து கொள்வதிலே இருக்கிற பிரச்சனை தான் அது பங்காளி சண்டை. அப்ப அந்த சண்டைக்குள்ள ஏன் சேர்ந்தீங்கன்னு ஒரு விளக்கம் வேணும்ல. நல்ல கேள்வி கேளுங்க. அம்மாவுடைய செயல்களை கொண்டு சேர்ப்போம் அப்படின்னு எடப்பாடி ஹிஸ் மேட் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். இதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? முதல்ல உங்க கட்சிக்காரன் ஏற்றுக்கிறோனா? மக்களை எல்லாம் விட்டுருங்க. எப்படி எல்லாரோட எப்படி கூட்டணி போக முடியும்? சனாதனத்தை வலியுறுத்தக்கூடியவர்களும் சமூக நீதியை வலியுறுத்தக்கூடியவர்களும் ஒரே கூட்டணியில் இருக்க முடியுமா? இருந்திருக்க தமிழ்நாட்டில் எங்க இருந்திருக்கு? 1998 திமுக கருணாநிதி தலைமையில பாஜக வாஜ்பாய் கூட சேர்ந்தீங்களா? அதை என்ன சொல்ல போறீங்க? வசமா நீங்க இப்பதான் சிக்க போறீங்க. அதெல்லாம் கிடையாது. அது பதில் சொல்லுங்க. நான் சொல்றேன். அதாவது மீண்டும் திமுக தான் ஆட்சி கட்டிலே அமர்வது. ஆமா, நீங்க திராவிட இயக்கம் பேசுறீங்க. ஊழல்ல ஒட்டுமொத்தமா சிக்கி கிடங்குறாங்க திமுக. இப்ப அதுதானே வாய்ப்பாவது. நேற்று 2500 பேர் அப்பாயின்மெண்ட் போட்டதுல இடி கேஸ் அனுப்பிட்டாங்க. நோட்டீஸ்ல எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. நேரு 2500ல கிட்டத்தட்ட 888 கோடி. இப்படி இருந்தா எப்படி போடுவாங்க? எல்லாமே கட்டுக்கதைகள். என்ன கட்டுக்கதையா? நேயர்களே, இன்றைக்கு நாம மிக முக்கியமான ஆளுமைகளோடு சமகால தமிழ்நாட்டுடைய அரசியல். நேற்று பிரதமர் மோடி, அது மட்டும் இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டம் மதுராந்தகத்தில் நடந்தது. கூட்டணி தலைவர்கள் அங்கே ஏராளமான பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 8க்கு மேற்பட்ட கூட்டணி தலைவர்கள் அங்கே பங்கு பெற்ற காட்சியும் கூட நாம் பார்க்க முடிந்தது. இந்த நிகழ்ச்சி குறித்து நம்ம பேச போறோம். எமது நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு ராஜகம்பீரனை வரவேற்போம். சார் வாங்க. வணக்கம் ராஜகம்பீரன் சார். இப்போ நேற்றைக்கு பிரதமர் வந்தார். அதில் அமமுக, எடப்பாடி, பாமக, ஜான் பாண்டியன், பாரிவேந்தர், முதலியார், ஜெகன்மூர்த்தி, இப்படி பெரிய. இன்னைக்கு காலையில் பார்க்கும்போது ஒரு நாளிதழ் செய்தி வந்திருக்கிறது. இது உண்மையிலே இவ்வளோ பெரிய கூட்டணி திமுகவுக்கு பெரிய அளவில் டஃப் கொடுக்குங்கிறாங்க. ஓரளவுக்கு டஃப் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அவ்வளோ எளிதாக நீங்கள் தள்ளிட்டு போக முடியாது அப்படிங்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? திடீர் கூட்டணியாக தோன்றுவதை வாக்காளர்கள் ரசிப்பார்களான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. எப்பொழுதுமே முரண்பட்டவர்கள் கூட்டணி அமைக்கலாம். ஆனால் அந்த முரண்பாடு நட்பு முரணாக இருக்கணும், பகை முரணாக இருக்கக்கூடாது. இங்கே டிடிவி தினகரன் கடந்த 8 ஆண்டு காலமாக எடப்பாடி பழனிசாமியை குறித்து செய்த விமர்சனங்களின் தொகுப்பை பார்த்தா ரொம்ப ரொம்ப அதிர்ச்சிகரமானதாக இருக்கிறது. அவர் ஒரு கல்லாப்பட்டி சிங்காரம், அவருக்கு என்ன தெரியும்? எடப்பாடியோட கூட்டணி போறதுக்கு பிறகு தூக்கு போட்டு தொங்கலாம் என்று அவர் பேசுறாரு. பல இடங்கள்ல பலவிதமா பேசுறாரு. அவர் பாஜகவோட கூட்டணி போவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, நான் ஏங்க நடுராத்திரில சுடுகாட்டுக்கு போறேன் அப்படின்னு கேட்கிறாரு. என்ன சொன்னார்? நான் ஏன் நடுராத்திரில சுடுகாட்டுக்கு போறேன் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவர் செய்த விமர்சனங்கள் நீங்க கடந்த மாதம் கூட திருப்பரங்குன்றத்திலே மத கலவரத்தை தூண்டுவதற்கு பாஜக முயற்சி செய்கிறதுன்னாரு டிடிவி தினகரன். எல்லாத்தையும் ஒரு 8 ஆண்டு காலம் ஒருவரை விமர்சித்து விட்டு திடீர்னு போய் அந்த இடத்துல நிற்கிறது மூலமாக அவருக்கு என்ன நிகழ்ந்தது? இடையில ஏன் விமர்சித்தார்? எதற்காக 8 ஆண்டு காலம் கட்சி நடத்தினார்? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னா என்ன? இப்ப நீங்க அண்ணா திமுக தொடங்குவதற்கு என்ன காரணம் சொன்னாங்க? அண்ணா உருவாக்கியது போன்ற ஒரு திமுகவை அன்றைய தலைமை வழிநடத்தவில்லை என்று கலைஞர் மீது குற்றச்சாட்டு சொல்லி அண்ணா உருவாக்கிய திமுகவை உருவாக்க போறேன்னு அண்ணா திமுக உருவாச்சு. அதே போல அம்மா வழிநடத்திய அதிமுகவை போல எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை இல்லை என்பதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இது அவர் சொன்னது, நம்ம சொல்லலை. இப்ப திடீர்னு போய் சேர்றாருன்னா அது ஒண்ணுதானே. அவருக்கு வேற ஏதாவது கொள்கை இருக்கா? நீங்க வேற ஏதாவது கொள்கை முரண்பாட்டில் போனா பரவாயில்ல. நீங்க நடந்தது அவரே சொல்றாரு. பங்காளி சண்டை எப்போ வரும்? சொத்து தகராறுல தான் பங்காளி சண்டை வரும். பங்காளி அப்ப பகிர்ந்து கொள்வதிலே இருக்கிற பிரச்சனை தான் அது பங்காளி சண்டை. அப்ப அந்த சண்டைக்குள்ள ஏன் சேர்ந்தீங்கன்னு ஒரு விளக்கம் வேணும்ல. இல்லை, அதுக்கு நேற்று விளக்கம் சொல்றல. நாங்கெல்லாம் அம்மா பெத்த பிள்ளைங்க, அம்மா வளர்த்த பிள்ளைங்க. அதனால எங்களுக்குள்ள முரண் இருக்கு. உலகத்துல யாருக்கு தான் முரண் இல்லை. இனி அடுத்த கட்டம் நல்ல கேள்வி கேளுங்க. அம்மாவுடைய செயல்களை கொண்டு சேர்ப்போம் அப்படின்னு எடப்பாடி ஹிஸ் மேட் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். இதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? முதல்ல உங்க கட்சிக்காரன் ஏற்றுக்கிறோனா? மக்களை எல்லாம் விட்டுருங்க. உன்னுடைய கட்சியைச் சேர்ந்த தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய செயலாளராகவும் துணை பொதுச் செயலாளராகவும் இருக்கக்கூடிய மாணிக் ராஜாங்கிறவரு
திமுகவில் போய் சேர்றாரு. அவருக்கு என்ன காரணம் சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமி மீது வைத்திருக்கிற விமர்சனங்களிலே இருந்து பின்வாங்கி, திடீரென பின்வாங்கி, எதற்காக டிடிவி தினகரன் எப்படி ஒரு முடிவு எடுத்தாரு? நான் என்ன சொல்றேன், கூட்டணிங்கிறது கால ஓட்டத்தில் நேரத்துக்கு ஏற்றவாறு எடுக்கிறதான் கூட்டணி. இதுல கடந்த பல உதாரணங்கள் இருக்கு. அது எப்படி நீங்க இதை மறுக்கிறீங்க? அப்படி ஏற்க முடியாது. காங்கிரஸும் பாஜகவும் கூட்டணி போக முடியுமா? திமுகவும் அதிமுகவும் கூட்டணி போக முடியுமா? பாஜகவும் கம்யூனிஸ்டும் கூட்டணி போக முடியுமா? எப்படி எல்லாரோட எப்படி கூட்டணி போக முடியும்? சனாதனத்தை வலியுறுத்தக்கூடியவர்களும் சமூக நீதியை வலியுறுத்தக்கூடியவர்களும் ஒரே கூட்டணியில் இருக்க முடியுமா? இருந்திருக்க தமிழ்நாட்டில் எங்க இருந்திருக்கு? 1998 திமுக கருணாநிதி தலைமையில பாஜக வாஜ்பாய் கூட சேர்ந்தீங்களா? அதை என்ன சொல்ல போறீங்க? அதுக்கு நீங்க இப்பதான் சிக்க போறீங்க. அதெல்லாம் கிடையாது. இல்ல அது பதில் சொல்லுங்க. நான் சொல்றேன். அதாவது எப்படின்னா, காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒண்ணு உண்டு. இதெல்லாம் வார்த்தை. இப்பவும் நான் என்ன கேக்குறேன்னா, திரு ராஜகம்பீரன், இப்பவும் காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்ன இருக்கு? அமமுக இல்ல, நான் சொல்றேன். நான் கேட்க வாஜ்பாயோடு திமுக கூட்டணியில் இருந்த காலகட்டத்திலே பாஜகவினுடைய செயல் திட்டங்களை ஏற்கவில்லை என்று சில விளக்கங்களை கலைஞர் கொடுத்தார். உதாரணத்துக்கு, ராமர் கோயில் கட்டுவதை நாங்கள் ஏற்கவில்லை அப்படி சொன்னார்ல. இவன் நீங்க எடப்பாடியை சொல்லுங்க பாப்போம். எடப்பாடி பழனிசாமிய மோடியினுடைய இந்த செயல் திட்டங்கள், மெட்ரோவுக்கு மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ பணிகளுக்கு பணம் தராத மோடியை கண்டிக்கிறேன் சொல்லியிருக்கு பாப்போம். நான் என்ன சொல்றேன், அதுதாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம். குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் வழியாக முரண்பாட்டை வெளிப்படுத்துவதற்கான ஸ்பேஸ் இருந்துச்சா? ராஜகம்பீரன் சார், ஒரு கேள்வி சார். எடப்பாடியும் அன்புமணி ராமதாசும் டிடிவியும் கருணாநிதியும் ஒன்னா சார்? இல்ல. கேள்வி கேட்டே அண்ணாதுரை, தந்தை பெரியார், திரு கருணாநிதி, பெரிய தலைவர் எம்ஜிஆர், இவங்கெல்லாம் அப்படிப்பட்ட கொள்கை வார்ப்பில் தீவிரமான இந்துத்துவ சனாதன மத ரீதியாக இருக்கிற கருணாநிதியே, பண்டார பிரதேசிகள் என்று சொன்ன கருணாநிதியே மருமகனுக்காக சேர்ந்துட்ட கூட்டணி ஒன்று அமைத்து மாடலாக இருந்து மினிமம் காமன் ப்ரோக்ராம்னு சொல்லும் போது டிடிவியும் எடப்பாடியும் சேர்வது நீங்க எப்படி? இல்ல, அது அதிகார பகிர்வை தவிர கொள்கை சமரசம் கிடையாது. இப்ப நீங்க கொள்கை சமரசம், அதிமுக பாஜகவோட கூட்டணி போகிறதன் வழியாக வேளாண்மை திருத்த சட்டத்திற்கு ஒப்புதல் வழங்குவதற்கான ஓட்டெடுப்பிலே அவர்கள் வாக்களிக்கிறார்கள். குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வருவதற்கு இவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். பாஜக இந்தியாவிற்கு எதிரான கருப்பு சட்டங்களை உருவாக்குகிற போதெல்லாம் அந்த கருப்பு சட்டங்களுக்கு துணை போகிறார்கள். இதுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் மாற்று கருத்தை சொல்வதற்கு அச்சப்பட்டு கொண்டுலாம் திமுக இருந்திருக்கிறதா? அண்ணா திமுகவே கூட ஜெயலலிதா காலத்தில் அப்படி கிடையாது. இல்லை, இப்போ ஒரு அரசியல்வாதினாலே ஒரே புத்தி தான். 1993 92 ராம ஜென்மபூமி கட்டி உடைச்ச பிறகுதான் 98 திமுக கூட்டணி சேருது. அதே மாதிரி இப்படி எல்லா இடங்களிலும் ஒரு கூட்டணி ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்ஸ் அடிப்படையில் நடக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன், அதை விட்டுருங்க. திரு ராஜகம்பீரன், இப்போ இந்த தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் கணக்கு பண்ணி பார்த்தேன், இன்று காலையில் 35% வாக்குகள் வருது. அது திமுகவுக்கு சில சிக்கல்கள் உருவாக்கும். திமுகவுக்கு என்ன வாக்கு சதவீதம் இப்போது கூட்டணியோடு சேர்ந்து இருக்கு தெரியுமா? 40%, 42% மேலாக இருக்கிறது. அதாவது ரொம்ப துல்லியமாக கணக்கு போடுறவங்க என்ன சொல்றாங்கன்னா 45-10% கூடுதலா இருக்கு. இப்போ எதற்காகனா, நீங்க ஒரு விஷயம் இருக்கு, காங்கிரஸ் நீண்ட காலமாக பயணிக்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சி நீண்ட காலமாக திமுகவோடு பயணிக்கிறது, விசிக நீண்ட காலமாக திமுகவோடு பயணிக்கிறது, அவங்களுடைய மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற அமைப்புகள் நெடுந்தூரம் பயணிக்கிறார்கள். நீங்க அப்படி யாருமே நெடுந்தூர பயணமே இல்லையே. உங்க கூட்டணியில இருந்த ஆட்களே வெளியேறி போயிட்டு மறுபடியும் உங்க கூட வர்றத மெகா கூட்டணி சொல்றது காமெடியா இல்லையா? டிடிவி தினகரன் யாரு? இரட்டை இலை சின்னத்திலே தேனி நாடாளுமன்றத்திலே எம்பியா அடையாளம் பெற்றவர் தானே. உங்க கட்சிக்காரனே கொஞ்ச நாள் உங்களோட முரண்பட்டு வெளியில இருந்துட்டு மறுபடியும் உள்ள வரும்போது மெகா கூட்டணியா எப்படி மாறாங்க? உங்க கட்சிக்காரன் தானே. எப்படி மெகா கூட்டணியில சேரும்? மெகா கூட்டணிங்கிறது என்ன? பெரிய ஒரு மாபெரும் ஆளுமை மிக்க ஒரு அரசியல் கட்சி. இப்ப நீங்க தமிழ்நாட்டில் பாஜக மிகப்பெரிய ஆளுமை மிக்க அரசியல் கட்சி வரிசையில் இருக்கா? 11% வச்சிருக்காங்க. அது கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் என்று வருகிற போது வாக்களிப்பது என்பது வேறு. சட்டப்பேரவைக்கான தேர்தல் என்பது ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தல். இங்கு தேசிய கட்சிகளுக்கு வேலையே கிடையாது. அது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்க பாஜக போன்ற வலதுசாரிகளாக இருந்தாலும், யாரா இருந்தாலும் இங்கு நடக்கிறது சட்டப்பேரவை தேர்தல். இங்கு இருதுருவ அரசியல் தான். திமுகவா அதிமுகவா என்கிற அரசியல் தான் இங்க. நீங்க இவர் வந்துட்டாரு, அமித்ஷா வந்துட்டாரு, பியூஷ் கோயல் வந்துட்டாரு, அவர் வந்துட்டாரு, மோடி வந்துட்டாருன்னா, மோடிக்கு தமிழ்நாட்டில் என்ன வாக்கு சதவீதம் இருக்கு? அவர் போய் விவேகானந்தர் பாறையில் போய் உட்கார்ந்தாரு.
நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு போய் தியானம் இருந்தாரு. ஏதாவது தமிழ்நாட்டுல ரியாக்ஷன் உண்டா? நீங்க இப்படி பேசக்கூடாது. நான் என்ன கேட்கிறேன், கருணாகராஜன் ஆர்கே நகர்ல நிற்கும் போது 2.5%, நோட்டாக்கு கீழே. இன்னைக்கு அது மோடிக்கு என்ன இருக்கு? மோடி நீங்க 11% பிடிச்சிட்டாருல அண்ணாமலை வச்சு. சரி, 11% வச்சு ஆட்சியை பிடிச்சிருக்கீங்களா? ஒரு நாடாளுமன்றத்திலே ஜெயிப்பதற்கு, ஒரே ஒரு நாடாளுமன்றத்திலே ஜெயிப்பதற்கான அருகதை பெற்றார்களா? அண்ணாமலா பெரிய வீர தீர வசனமெல்லாம் பேசினாரு. பல 36 தொகுதியை கைப்பற்றுவோன்னு சவால் விட்டாங்க. நீங்க அதாவது நீங்க என்ன இருக்குன்னு கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில். திமுகவுக்கு அதை வச்சு என்ன பண்றது? 8.22% இருக்குன்னு சீமான் சொல்றாரு. ஒரு எம்எல்ஏ உண்டா? ஒரு எம்பி உண்டா? கவுன்சிலர் உண்டா? நகர்மன்ற தலைவர் உண்டா? அதை வச்சுட்டு என்ன பண்றேன்னா உங்களுக்கு பதில் சொல்றேன். வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க. 49 ராபின்சன் பூங்காவில் பேரறிஞர் அண்ணா கட்சி, 52 போட்டி, 57 போட்டி, 62 போட்டி, 67 ஆட்சி வந்துட்டா. அதே மாதிரி நாளைக்கு வர மாட்டாங்களா? யார் வருவா? பிஜேபி. எப்படி வர முடியும்? அன்னைக்கு திமுக வந்ததுல 49, 52, 57. தமிழ்நாட்டு மக்களினுடைய நலன்களுக்கு எதிராக செயல்படுகிற ஒட்டுமொத்த தமிழர்களும் வெள்ளத்திலே மிதக்கிற போது அதை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது, வெள்ள நிவாரணம் தர முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் கட்சி, நீட்டை விளக்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் கட்சி, மெட்ரோவுக்கு பணம் தர மாட்டோம் என்று மறுக்கிற ஒரு ஒன்றிய அரசாங்கம் பாஜக, அப்படிங்கிற ஒரு சூழல்ல இருந்து நீங்க பார்க்கணும். தேசிய கல்விக் கொள்கையில 3500 கோடி தர வேண்டிய நிலுவைத் தொகையை விடுவிக்க மறுக்கிறவர்கள், நாம ₹1 ஜிஎஸ்டி கட்டினா நமக்கு 28 பைசாவை திருப்பி தந்துட்டு உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு 7% திருப்பி கொடுக்கிறார்கள், ₹7 திருப்பி கொடுக்குறாங்கன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பாரபட்சம் காட்டக்கூடிய இவர்களுக்கு தமிழர்கள் எப்படி வாக்களிப்பார்கள்? எய்ம்ஸ் மருத்துவமனை இன்றைக்கு வரைக்கும் கட்டும். ஆமா, நீங்க திராவிட இயக்கம் பேசுறீங்க, ஊழல்ல ஒட்டுமொத்தமா சிக்கி கிடங்குறாங்க திமுக. இப்ப அதுதானே வாய்ப்பாவது. நேற்று 2500 பேர் அப்பாயின்மெண்ட் போட்டதுல இடி கேஸ் அனுப்பிட்டாங்க, நோட்டீஸ்ல எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. நேரு 2500ல கிட்டத்தட்ட 888 கோடி. இப்படி இருந்தா எப்படி போடுவாங்க? எல்லாமே கட்டுக்கதைகள். எப்படி 1,76,000 கோடி என்று அலைக்கற்றை ஊழல்ல சொன்னாங்க, கடைசியில் நிரூபிக்க முடிந்ததா? ராசா மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சொன்னார்கள், நிரூபிக்க முடிந்ததா? நிரூபிக்க முடியாதுங்க. ஈடியால நிரூபிக்கப்பட்ட வழக்குகளுடைய சதவீதமே 1% கூட இல்லைங்க. 0.5, 0.5% தாங்க அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க. ஈடிக்கு சாதாரண போலீஸுக்கு உள்ள வித்தியாசம் என்ன? நீங்க ஒரு காவல்துறை உங்கள் மீது ஒரு வழக்கு பதிவு செய்கிறது என்றால், உங்க மேல ஒரு திருட்டு கேஸ் போடுறான், கொலை கேஸ் போடுறான், ஏதோ ஒரு கேஸ் போடுறான்னா யார் வழக்கு பதிவு செய்கிறார்களோ அவர் நிரூபிக்க வேண்டும். காவல்துறை சொல்லணும், இந்த இடத்துல திருடி இருக்கான், இன்னும் பொருள் எடுத்தாங்க, கைரேகைப்படுத்திருக்குங்க அப்படின்னு சொல்லி தடயவியல் நிபுணர் மூலமா சான்றளிக்கணும் நீதிமன்றத்தில் போய். அமலாக்கத்துறை ஒருவன் மீது குற்றச்சாட்டு சொன்னால் அதை நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனாலதான் எதிர்கட்சிக்காரன் வீட்டில் மட்டுமே போறான். நீங்க அஜித் பவார் 1000 கோடி ஊழல்னா இப்ப எந்த கூட்டணியில் இருக்கிறாரு? இந்தியாவினுடைய மாபெரும் வாஷிங் மிஷினே பாஜக. 70,000 கோடி, ஆயிரக்கணக்கான கோடின்னு சொன்னா இல்லையா? அப்ப என்ன நடந்துச்சு? நேற்று மோடி என்ன சொன்னாரு? பிரதானமாக வாரிசுக்கு இருக்கக்கூடாது, ஊழலை ஊட்டுக்கு அனுப்பணும், ஊழல் கட்சியா இருக்கணும், இதைத்தானே பேசுறாங்க. அப்ப ஊழலே வாரிசு அரசியல் என்று பேசுவதே அயோக்கியத்தனமானது. பியூஷ் கோயல் யாரு? சரி, எல்லாருமே வாரிசு அரசியல் தான். இதற்கு எல்லா கட்சியிலையுமே வாரிசுகள் கோலோச்சுகிறார்கள். வாரிசு அரசியலுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட மதிமுகவிலேயே துரை வைகோ என்று சொல்லக்கூடிய தன்னுடைய வாரிசை தான் முதன்மை செயலாளராக அவரை முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்தியா முழுக்க வாரிசு அரசியல் என்பது அமித்ஷா மகன் ஜெய்ஷா முக்கிய பொறுப்புகள் வைக்கிறார். அதனால இந்த கட்சி அந்த கட்சி என்றெல்லாம் வேறுபாடு இல்லை. வாரிசு அரசியல் என்பது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கானது அல்ல, திமுகவுக்கானது என்று நம்ம சொல்லவே முடியாது. அதிமுகவில் ஓபிஎஸ் மகனுக்கு சீட்டு கொடுத்தாங்க கடந்த காலங்களில், ரவீந்திரநாத்துக்கு. அதே மாதிரி பல பேர், ஜெயக்குமார் மகன் அரசியலில் போட்டிட்டார். எல்லா இடங்களிலேயுமே அது சகஜமாகி விட்டது. அதை சொல்லக்கூடாது. வாக்காளர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. உதயநிதியை நீங்க வாரிசாக நியமித்தார்கள் அந்த கட்சியிலேனா, சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் தேர்வு செய்யாம விட்டுட்டா அவர் எம்எல்ஏவே ஆக முடியாது. சரி, நிராகரிக்கக்கூடிய உரிமை, அதிகாரம் மக்களுக்கு இருக்கு. சரிங்க. இப்ப நேற்று மதுராந்தகம் கூட்டணி, இதுல என்ன இம்பாக்ட் வரும்? சரியா சொல்லுங்க, நடுநிலையோட சொல்லுங்க. மதுராந்தகம் கூட்டத்தில் ஒரு மாநில தலைவர்கள் ஏறிட்டாங்க, எல்லாருமே துக்கடாக்கடாங்க. எதுவுமே நீங்க யாருக்காவது ஆளுமை மிக்க தலைவர்கள் என்று நீங்கள் யாரையாவது ஆற்றல் மிக்க தலைவர்கள், தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை திசை திருப்பக்கூடிய ஒரு தலைவர் அந்த மேடையில யார் இருந்தா சொல்லுங்க? பாமக பாதி பாமகவாக இருக்கிறது. அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் முட்டிக்கிட்டு நிற்கிது. ஏற்கனவே வாக்கு சதவீதம் ரொம்ப குறைவான வாக்கு சதவீதம், 4% தான் உங்களுக்கு இருக்கு. அதை 2ஆ உடைச்சிட்டு நிற்கிறாங்க. ஆளுமை மிக்க தலைவர் என்று யார் இருக்கிறா? நீங்க அமமுக என்பது கடந்த காலங்களில் என்ன ஆச்சு? முக்குளத்தோருக்கு ஆதரவாக இருந்த அதிமுகவை கொங்கு மண்டலத்துக்காரர்கள் கைப்பற்றி விட்டார்கள் என்று
கோபத்துல இருந்தவர்கள் அந்த சமூக மக்கள் தான் அது அந்த கட்சியில இருந்தான். நீ அங்கே போய் எடப்பாடிக்கு ஓட்டு கேட்கறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன்னு சொன்னா அந்த சமூக மக்கள் வந்து டிடிவி தினகரனை கைவிட்டுருவான். ஓட்டு போட மாட்டாங்க. ஓட்டு போடவே மாட்டான். ஆளுமை மிக்க தலைவர்கள் என்று யார் இருக்கிறா? இப்ப டிடிவி வச்சு லாபமா இல்லையா? டிடிவியை வச்சு எடப்பாடிக்கு லாபமா? அண்ணா திமுக ஒன்னா வருது, எடப்பாடியுடைய ஓட்டத்தான் டிடிவி பிரிச்சாரு. ரெண்டு பேர் நிற்கும் போது இந்த முடிவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகத்திலே இருந்து கொண்டு எடப்பாடியும் டிடிவி தினகரனும் தங்கள் கட்சிக்காரர்கள் முன்னிலையில பேசி, வேண்டிய தலைவர்கள் மூத்த தலைவர்கள் முன்னிலையில பேசி இணக்கத்தை கண்டால் அதனுடைய ரிசல்ட் வேற. எங்கோ இருந்து பியூஷ் கோயல் உங்க பஞ்சாயத்து பண்றாருன்னா, எம்ஜிஆர் மாளிகையிலே தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை எல்லாம் டெல்லியிலே தீர்க்கப்படுகிறது என்று சொன்னால் உங்களுக்கு என்ன ஆளுமை இருக்கிறது? நான் கேட்கிறேன். எடப்பாடி தலைமை என்று சொன்னால் எடப்பாடி தானே இந்த பிரச்சனையை தீர்க்கணும். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை சேர்ப்பதற்கான அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது, ஓபிஎஸ்க்கு இருக்கிறது, சசிகலாவுக்கு இருக்கிறது. உங்களுக்குள் பங்காளி சண்டையை நீங்கள் தீர்க்காமல் பகையாளியின் மூலமாக நீங்கள் ஒன்று கொடுக்கிறீர்கள் என்றால் அவர்கள் உங்களுக்கு மட்டும் பகையாளிகள் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கும் அவர்கள் பகையாளிகளாக இருக்கிறார்கள், நலத்திட்டங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். நீங்க திடீர்னு பாருங்க, மகாத்மா காந்தி பேர்ல 100 நாள் வேலை திட்டத்தை கொண்டு வர்றதுல மகாத்மா காந்தி பேரை நீக்கி விட்டுட்டு அந்த வேலை வாய்ப்பை மாநில அரசின் மீதான சுமையாக மாற்றி அதுக்கு வேலைக்கு உத்தரவாதம் இல்லாமல் செய்து விட்டார். எல்லாவற்றிலையுமே மிக மோசமான ஒரு சூழ்நிலையை, சாதி கலவரத்தை, மத கலவரத்தை மட்டுமே நம்பிக்கொண்டு ஆட்சி நடத்தக்கூடிய டபுள் இன்ஜின் சர்க்கார் நேற்று மோடி. டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் மணிப்பூர்ல நடந்துச்சு, டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் குஜராத்தில் நடந்துச்சு. அங்கெல்லாம் கலவரங்களிலே கொல்லப்பட்டார்கள், சாமானியர்கள் கொல்லப்பட்டார்கள், பெண்கள் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டார்கள், பாதுகாப்பற்ற சூழல் அங்கே உருவானது. அதை வைத்துக் கொண்டு அந்த மாதிரியான அரசியலாம் தமிழ்நாட்டிலே நிகழ்த்தவே முடியாது. இப்ப நேற்று மோடி பேசும்போது திருப்பரங்குன்றத்தை கோட்பட்டார். திமுக என்ன செய்து அவர்களுடைய வாக்கு வங்கியை திருப்திப்படுத்துறாங்க, முருகனுக்கு ஒரு எண்ணெய் கூட ஊத்த முடியாதா அப்படின்னு கேட்கிறார். முருகனுக்கு தீபம் கூட நடத்த முடியாதா? முருகனுக்கு தீபம் ஏற்றப்பட்டு விட்டது, கலவரக்காரர்களுக்கு தான் தீபம் ஏற்ற முடியும். தீப்பந்தம் ஏற்ற முடியவில்லை, தீபம் ஏற்ற முடிகிறது தமிழ்நாட்டில். தீப்பந்தம் ஏற்ற முடியவில்லை, கலவர தீயை பற்ற வைக்க முடியவில்லை என்று நீங்க பகிரங்கமா சொல்லுங்க. மணிப்பூரை போல தமிழ்நாடு பற்றி எரிய ஏன் மறுக்கிறது என்று கேட்கிறார் மோடி. இந்தியாவுக்கே தலைமை அமைச்சராக இருக்கலாம், ஆனால் நீ கலவரம் செய்வதற்காக மதுரைக்காரர்களை நீ திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்று சொன்னால் ஒரு நாளும் நீங்கள் திருப்பரங்குன்றத்தை எடப்பாடி டிடிவிக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும் இப்படி பேசும்போது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அவர்கள் விசாரணை வளையத்திற்கு அஞ்சி கொண்டு, சிபிஐக்கு அஞ்சி கொண்டு, அமலாக்கத்துறைக்கு அச்சப்பட்டு கொண்டு ஒரு கூட்டணியை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்களே தவிர இது கொள்கை கூட்டணியா? நான் கேட்கிறேன். சரி, இறுதியான ஒரு கேள்வி, இந்த கூட்டணியுடைய ஒட்டுமொத்த பெர்சன்டேஜ் எவ்வளவு ஓட்டு வாங்குவோம்? அதாவது மீண்டும் திமுக தான் ஆட்சி கட்டிலே அமர்வதற்கான எல்லா இதுலையும் இருக்கு. 2வது இடத்தை பிடிப்பதற்கு அதிமுகவை கீழே தள்ளி விட்டு அந்த 2வது இடத்தை பிடிப்பதற்கு பாஜக முயற்சி செய்கிறது. அந்த இடத்திற்கு நான் தான் வர வேண்டும் என்று தாவேகா ஆசைப்படுகிறது. எல்லாருமே திமுகவை வீழ்த்தி விட்டு அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நடைமுறை சாத்தியம் 2வது இடத்திலே யார் என்பதாகத்தான் அந்த போட்டி இருக்கிறது. அந்த இடத்தை அதிமுக தான் கைப்பற்ற முடியுமே தவிர பாஜக ஒரு நாளும் கைப்பற்ற முடியாது. பாஜக அதிமுகவை அழித்து அவர்கள் மேல குதிரை ஏறி அரசியல் சவாரி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தமிழ்நாட்டு வாக்காளர்கள் அதற்கு ஒரு நாளும் உடன்பட மாட்டார்கள். ரொம்ப நிறைய விஷயத்த பேசியிருக்கோம். இன்னும் அடுத்த இதில் இன்னும் அதிகமாக பேச போகிறோம். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.